Subscribe now and press the bell icon. Never miss an update. வணக்கம் நண்பர்களே, விஜய் பிரேக் பேசுகிறேன். வாழ்க்கையை சில விஷயங்கள் புரட்டி போடுது. நம்மளோட நிம்மதி, சந்தோஷம், நம்ம வேண்டுறது எல்லாம், நினச்சதெல்லாம் கிடைக்க என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? முதல் விஷயம், ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் எமோஷ்னலாகவும் நம்ம நல்லா இருக்கோமா, ஹெல்த்தியாக இருக்கணும். ஹெல்த்துன்றது ஃபிசிக்கல்லையும் இருக்கும், மென்டல்லையும் இருக்கணும், எமோஷ்னலாகவும் இருக்கணும். அதுதான் நம்மளோட ஃபவுண்டேஷன் ஆஃப் சக்ஸஸ் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை சொல்லும் போது எனக்கு இன்னொரு வார்த்தை ஞாபகம் வருது. ஸ்பிரிச்சுவல்ன்ற வார்த்தையை நம்ம சேர்த்துக்கணும்னு நினைக்கிறேன். ரைட்? எந்த அளவுக்கு இந்த 4 விஷயங்களில் நம்ம சரியாக இருக்கோமோ, ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் அண்ட் ஸ்பிரிச்சுவல், இந்த 4 விஷயங்களில் நாம் நம்மளை சரிப்படுத்திக்கிட்டால் நம்ம வாழ்க்கையில் கஷ்டம்னு ஒன்று வரவே வராது. நிம்மதியாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம். நம்மள்கிட்ட என்ன இருக்கோ அதை மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம். அடுத்த விஷயம், நமக்கு பிடிச்ச வார்த்தை உலகத்தில் ரிலேஷன்ஷிப், அப்படி தானே? உறவுகள், இந்த வார்த்தை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. நம்ம வாழ்கிறதே அதுக்காக தான். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். நம்மளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு யாரு? யாரோ ஒருத்தவங்க வராங்க, நம்மளோட லைஃபாக மாறுறாங்க, நம்மளை விட்டு போகிறாங்க. இப்போ எந்த அளவுக்கு அவங்க வரும்போது சந்தோஷப்பட்டோமோ, போகும்போது கஷ்டப்படுறோம் இல்லை? இந்த மாதிரி பல மனிதர்கள் நமக்கு படிப்பினைகளையும் பாடங்களையும் அனுபவங்களையும் கஷ்டத்தையும் வலிகளையும் கொடுத்துட்டு போகிறாங்க. நம்மளோட உண்மையான ஒரு சோல்மேட் யார் அப்படின்னா, சோல்மேட்னு ஒருத்தங்க கிடைச்சா சந்தோஷம். ஒவ்வொருத்தரோட லைஃப்லேயும் ஒரு சோல்மேட், சரியான சோல்மேட் கிடைக்கும் போது தான், அதுவும் ஒரு சோல்மேட் குருவாக இருக்கும்போது வாழ்க்கை மாறுது நண்பர்களே. இதை நான் உணர்ந்திருக்கேன். இது கிடைக்காத போது நான் தேடி இருக்கேன், கிடைச்ச பின்னாடி என்ஜாய் பண்ணியிருக்கேன், என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு சோல்மேட்னு ஒருத்தங்க கிடைக்கல அப்படின்னா, நம்மளோட உண்மையான சோல்மேட் யார் தெரியுமா? நாம் தான். ஒவ்வொரு நாளும் நாம் யார்கிட்டையோ எதையோ எதிர்பார்க்குறோம். ஒரு பாராட்டுதல்களையோ, ஒரு அப்ரூவலையோ, ரெகக்னேஷனையோ, அப்ரிசியேஷனையோ. அது யார்கிட்ட கிடைக்கணும் தெரியுமா? த பெஸ்ட் சோல்மேட் இருந்து கிடைக்கணும். அந்த பெஸ்ட் சோல்மேட் உங்கள் கூட தான் இருக்கார், உங்களுக்குள்ளே தான் இருக்கார். ஒவ்வொரு நாளும் அந்த சோல்மேட்டை நீங்கள் சந்தோஷப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவேன். உங்களோட தோழனை, உங்களோட தோழியை, உங்களுக்கு உள்ளே இருக்கிற அந்த தோழனை, தோழியை, சோல்மேட்டை சந்தோஷப்படுத்தி பாருங்க, ஹானர் படுத்தி பாருங்க, பெருமைப்படுத்தி பாருங்க. கண்ணாடி முன்னாடி நின்று சொல்லுங்க, நான் ரொம்ப லவ் பண்ணுறேன், நான் ரொம்ப அழகாக இருக்கேன், தேங்க்யூடா. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்குள்ளேயே, உங்கள் கண்ணை பார்த்து, உங்கள் கன்னத்தை பார்த்து, புருவத்தை பார்த்து, முடியை பார்த்து, முகத்தை பார்த்து, கைகால்களை பார்த்து, எதை பார்த்து வேணால் சொல்லலாம். உங்களோட சோலை பார்த்து சொல்லலாம், உங்கள் ஆன்மாவை பார்த்து சொல்லலாம், என்னை ரொம்ப சந்தோஷமாக வச்சிருக்கடா, தேங்க்யூடா. உங்களுக்குள்ள நாம் பேசுகிறது தான் அந்த பியூட்டிஃபுல் கான்வர்சேஷன். அதுதான் ரியல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு நான் சொல்கிறேன். நமக்குள்ள நம்ம பேசுறது எப்போ இது நடக்குதோ, இது இன்புட் அப்படின்னு சொல்கிறேன். நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படின்னு நாம் நம்மளை பார்த்தே சொல்லும்போது சுய பேச்சோட அடுத்த கட்டம் வருதுன்னு நான் தோணுது எனக்கு. சுய பேச்சுன்னா என்ன? செல்ஃப் டாக் பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். கீழே ஒரு லிங்க் இருக்குது, செல்ஃப் டாக் என்னன்னு கற்றுக்குங்க. அப்போ நாம் நம்ம கூட பேசும்போது, நாம் நமக்குள்ளே பேசும்போது, நமக்குள்ளே இருந்த சில விஷயங்கள் வருது, யூனிவர்சல் மைண்ட் வாய்ஸ். அது வெளியில் வரும்போது, திரும்ப சொல்கிறேன், உங்களுடைய பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்கும். இதையும் மாற்றி சொல்கிறேன், ஒரு மனிதன் எப்போ அவன் நினச்சதை சாதிக்கிறான் அப்படின்னா, எத்தனை பேரோட லைஃப்பை மாற்றுறான். இந்த ஆண்டர்ப்ரனர்ன்ற வார்த்தைக்கு அர்த்தமே எத்தனை பேர் அவனை வாழ வைக்கிறான் அப்படின்றதான். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன், தாமஸ் ஆல்வா எடிசன், இந்த 2 பேரும் அந்த யூனிவர்சல் மைண்ட் வாய்ஸை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் பல பேரோட லைஃப்பை மாற்றிருக்கு.
என்னைக்கு உங்களுக்குள்ள அந்த யூனிவர்சல் மைண்ட் வாய்ஸ் கேட்க ஆரம்பிக்குதோ நீங்கள் பல பேருடைய பிரச்சனையை சால்வ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இந்த உலகம் சொல்யூஷன் ப்ரொவைடர்களை தான் கொண்டாடிட்டு இருக்கு ஹீரோக்களாக. அப்போ நிறைய பேரோட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களோட பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்குள்ள பேசி ஆட்டோமேட்டிக்காக அந்த யூனிவர்சல் மைண்ட் வாய்ஸ் வெளியில் வரும்போது வேற மாதிரி இருக்கும். வாழ்க்கை ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் கான்வர்சேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எது கூட நம்ம கூட பேசுகிற கான்வர்சேஷன் தான், அந்த உரையாடல் தான் வாழ்க்கையோட செயல்களா விளைவுகளை மாறுது, அந்த ரிஃப்ளெக்ஷனை கொடுக்குது. அதனால சொல்றேன், எந்த அளவுக்கு உங்களுடைய கான்வர்சேஷன் உரையாடல் ஸ்ட்ரென்தன் ஆகுதோ, இயல்பா இருக்கும், அன்பா நடக்குதோ, அது உங்களை அடுத்த கட்ட நகர்வுக்கு கொண்டு செல்லும். இது ஒரு அழகான உரையாடல். இதை யாரும் உங்களுக்கு சொல்லித்தர முடியாது. வெளியில நீங்க பேசணும்னு நினைக்கிறீங்க, நிறைய வார்த்தைகளை நம்ம போடுறோம்ல, அந்த வார்த்தைகளை உள்ளுக்குள்ள போட்டு பாருங்க, அந்த கான்வர்சேஷனை நிகழ்த்தி பாருங்க. இப்ப நமக்கு பிடிச்ச ஒரு மனுஷனோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்றோம், ரொம்ப ஏங்கி இருக்கோம், இவ கூட இருக்கமா, அவளை பார்க்க மாட்டோமா, வந்த பின்னாடி ஐயோ கிளம்புறாளே போறாளே டைம் ஆகுதே, ஒரு டிராவல் பண்ணும்போதோ டிராப் பண்ணுமே இறங்கி போயிடுவாளே பார்க்க முடியாது, இந்த மாதிரி ஒரு உணர்வுகள் இருக்குல்ல, இது ஒரு போதையை சந்தோஷத்தை கொடுக்குதுல்ல, அது ஈகர்னஸை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆனால் உண்மையான சந்தோஷம் ஒன்று இருக்குது தெரியுமா? நமக்கு வேணுங்கிற மனுஷங்க, நமக்கு வேணுங்கிற பொருட்கள், இதெல்லாம் தாண்டி அந்த உண்மையான கான்வர்சேஷன் நமக்குள்ள நடக்கும்போது, அந்த உரையாடல் நடக்கும்போது நமக்குள்ள ஆறா மாறுது. நம்ம ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நம்மளுடைய சந்தோஷத்தை எந்த பொருளும் எந்த சக மனுஷியும் தர முடியாது. இதுதான் யூனிவர்சல் ட்ரூத். ஆனால் நமக்கு இது புரிய கொஞ்சம் டைம் ஆகும். அதனால தான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு நம்மளுடைய வீட்லேயும் ஆஃபீஸ்லேயும் சுற்றி இருக்க இடங்கள்லையும் நெகட்டிவ் எனர்ஜியை கம்மி பண்ணுறோமோ, நெகட்டிவ் தாட் ப்ராசஸ், நெகட்டிவ் மனிதர்கள், எதிர்மறையான மனிதர்களை தவிர்க்கிறோமோ, அப்போ நம்ம வாழ்க்கைக்குள்ள நிறைய அபாண்டன்ஸ், நம்ம நினைச்ச எல்லாம் வரும். எந்த அளவுக்கு நெகட்டிவை விளக்குகிறோமோ, ரெண்டு விதமான நெகட்டிவ் இருக்கு. எக்ஸ்டர்னல் நெகட்டிவ், இது மற்ற மனுஷங்க, மற்ற சூழ்நிலை, மற்ற தருணங்கள்ல நமக்கு கிடைக்குது. ஆனா இன்டர்னல் நெகட்டிவ், நமக்குள்ள நிறைய விஷயங்கள் நடக்குது, நமக்குள்ள ஏற்படுற அந்த இன்டர்னல் நெகட்டிவ் ஸ்ப்ரெட் ஆகுது. அது நமக்கே தெரியாம நம்மளுடைய எண்ணங்கள்ல இருக்கிறதால செயலாகவும் விளைவுகளாகவும் மாறுது. நம்மளை அறியாமலே நாம் நிறைய பேரை நெகட்டிவாக மாற்றிக்கிட்டு இருக்கோம். அதனால் இந்த ரெண்டு நெகட்டிவையும் மாற்றணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த நெகட்டிவ் எனர்ஜின்றது வெளியில் மட்டும் இல்லை, உள்ளேயும் இருக்குது. உள்ளே இருந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே வராது. உங்கள் வாழ்க்கையில் எதெல்லாம் எதிர்மறையாக இருக்கோ அதுதான் நடக்கும். கடன் வரும், கஷ்டம் வரும், பணப்பிரச்சனைகள்லேருந்து சோர்வு, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ப்ரெஷர், எல்லா நெகட்டிவ் எனர்ஜியும் வரும். ஆனால் அதை மாற்றி நாம் எதிர்பார்க்குற சின்னதோ பெருசோ, சின்ன இலக்குகளோ பெரிய இலக்குகளோ, மிகப்பெரிய கனவுகளோ பெரிய இலக்குகளோ நடக்கணும், நிறைவேறணும் அப்படின்னா அந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கணும். எப்போ வெளியில் இருக்க நெகட்டிவையும் உள்ளுக்குள்ளே இருக்க நெகட்டிவையும் நம்ம துடைத்தெறிகிறோமோ, அழிக்கிறோமோ, ஆட்டோமேட்டிக்காக பீஸ் ஆஃப் மைண்ட், நம்மளோட மைண்ட் அமைதியாக மாறும். அந்த அமைதி நமக்கு எல்லாத்தையும் கொண்டு தரும். அடுத்த மிக முக்கியமான விஷயம், நாம் இந்த ஒரு வார்த்தையை நம்ம எல்லாத்தையுமே எதிர்பார்க்குறோம். என்ன தெரியுமா? நேர்மையில் எல்லாரும் நம்மள்ட்ட நேர்மையாக நடந்துக்கணும். அது நடக்குதா? இப்போ நான் மாற்றி கேட்குறேன், நாம் நேர்மையாக இருக்கோமா? நம்மளோட நேர்மையை எடை போட்டு பார்க்கும் தராசு நம்மகிட்ட இருக்கா? அதில் அடுத்தவங்கள்ட்ட தானே இருக்குது. இல்லை, நாம் அப்படி தானே நடக்கிறோம். எல்லாரையும் ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இவன் சரியில்லை, இவன் சரியானவன், இப்போ சரியானவன் சரியில்லாம மாறிட்டான், எல்லா விஷயத்தையும் ஜட்ஜ் பண்ணுறோம். ஒரு அளவீடுகளுக்குள்ளே கொண்டு வரும் மனிதர்களை, இல்லை? ஆனால் முடிவில் நம்ம ஒவ்வொருத்தனையும் அனலைஸ் பண்ணும்போது நமக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சுது. யாருமே பர்ஃபெக்ட் இல்லைன்னு தோணுது. நான் மாற்றி யோசிக்கிறேன், இந்த இன்டெகிரிட்டி நமக்குள்ள இருக்கா?
நாம நேர்மையா இருக்கோமா? இந்த நேர்மை 2 வகைப்படுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒன்று, மற்றவங்கள்ட்ட நாம காட்டுற நேர்மை. இன்னொரு நேர்மை நமக்குள்ள நாம காட்டுற நேர்மை. இப்ப சொல்லுங்க, நாம நேர்மையானவனா, நாம நேர்மையானவளா? இல்லை தானே? ட்ரை பண்றோம், முடியல, அப்படி தானே? ட்ரையாவது பண்றோமா? நான் சொல்றேன், நேர்மை என்பது, உண்மை தன்மை என்பது நாம் நம்மளோட எண்ணத்தில் போடணும், சொல்லில் போடணும், செயலில் போடணும். எண்ணம்ன்றது உள்ள, அதுதான் செயலாகவும் சொல்லாகவும் விளைவுகளாகவும் மாறுது. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அப்போ நாம் ஒரு விஷயத்தை கமிட் பண்ணணும், ஒரு வார்த்தையை கமிட் பண்ணணும், உயிரை கொடுத்து செய்யணும். இல்லைன்னா கமிட் பண்ணக்கூடாது. ஒன்று சொன்னால் செய்ய, இல்லைன்னா சொல்லாது. என்னைக்கு நீ கமிட் பண்ணிட்டியோ உன் வார்த்தைக்கு உயிர் இருக்கு என் குரு சொல்லுவாங்க அடிக்கடி. அப்ப நம் வார்த்தைக்கு உயிர் இருக்கு. ஏன்னா உயிர் இருக்க உடல்ல இருந்தா அந்த வார்த்தை வருது. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த வார்த்தை வருது. எந்த ஒரு வார்த்தையும் ஈவன் எண்ணங்களும் தெரிஞ்சுதான் வரணும், தெரியாம வரவே கூடாது. லூஸ் டாக் மாதிரி லூஸ் தாட் அது ரொம்ப ரொம்ப பைத்தியகாரத்தனமானது. அது நமக்கு வரும். அதை முறைப்படுத்த நெறிப்படுத்த கத்துக்கணும். லூஸ் டாக்ன்றது நம்மளை அறியாமையே பேசுறது. லூஸ் தாட் அப்படின்றது நாம்ளே நம்மளை அறியாம நிறைய தேவையில்லாத எண்ணங்களை கொண்டு வருது. இதை நம்ம மெடிடேஷன் மாதிரி விஷயங்கள், இது ஒரு பெரிய டாபிக் நண்பர்கள். இதை நான் சொல்லித்தரணும்னு ஆசைப்படுறேன். கடந்த 15 வருடங்களா இதோட நான் போராடிட்டு இருக்கேன். இன்னமும் கூட நான் இதை தெரிஞ்சுதான் பேசுறேனான்னு எனக்கு தெரியல, தெளிஞ்சுதான் பேசுறேனான்னு தெரியல. தெரியறதுக்காகவும் தெரிய ஆரம்பிச்சேன். வாழ்க்கை ஏதோ ஒன்று சொல்ல வருது, அதை தான் உங்கள்ட்ட நான் ஷேர் பண்ணுறேன். அப்போ உங்களோட வார்த்தைகளுக்கு நீங்கள் உண்மையா இருங்க. அந்த கிரெடிட்டை கொடுங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் டாஸ்க் போடுங்க. ஒரு டூ டூ லிஸ்ட் 10 விஷயங்கள் நான் இன்னைக்கு சொன்னேன். என் ஆஃபீஸில் என்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட, என்னோட ரிலேட்டிவ்ஸ்கிட்ட சொன்னதை செஞ்சுருக்கேன். எத்தனை சொன்னீங்க, எத்தனை செஞ்சீங்க? அடுத்த விஷயம், நெகட்டிவ் பீப்புளை புறம் தள்ளுங்க அப்படின்னும் போது நமக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றிடம் இருக்குது. ஏன்னா பார்க்குறவங்க எல்லாம் நெகட்டிவாக இருக்காங்க. ஏன்னா நாம் நெகட்டிவாக இருக்கும். நமக்குள்ள இருக்கிற நெகட்டிவ் தன்மை, எதிர்மறையான தன்மை போகணும், விட்டு விலகணும். அப்படின்னா கண்டிப்பா நெகட்டிவ் பீப்புளை தூக்கணும். உங்களால தூக்க முடியல, அந்த இடத்தை விட்டு விலகி வரணும். எப்படி இடத்தை விட்டு விலகி வர்றது? மனதால் விலகி வாங்கன்னு சொல்றேன். உங்களுடைய சோல்மேட்டோ, உங்களோட பெஸ்டியோ, உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோ, உங்களோட பாய் ஃப்ரெண்டோ, ஒரு அழகான அந்த நீண்ட நடிகை பயணம் போயிட்டே இருக்கும்போது நம்ம நிறைய நேரம் யோசிப்போம், இவ தப்பானவளா இருக்காளே, தப்பானவனா இருக்கானேன்னு சொல்லிட்டு. அப்போ விலகி வர்றது உடல் அளவில் மட்டும் இல்லை, உள்ள அளவில். அந்த மைண்ட்லேருந்து வெளியில் வாங்க. எப்போ ஒருத்தி தப்பானவன் தெரிஞ்ச பின்னாடியும் நம்ம மனசு அவனை தேடி போகும்போது நம்ம நிறைய கஷ்டப்படுவோம். நாம் ஒருத்தங்க மேலே லவ் வச்சுருப்போம், அந்த லவ் அவங்க புரிஞ்சிக்கல அப்படின்னா எந்த அளவுக்கு நம்ம அன்பை வச்சோமோ அதை விட பல மடங்கு கஷ்டப்படுவோம். அன்பு மாதிரி ஒரு கஷ்டம் கொடுக்குற டூல் எதுவுமே கிடையாது. அன்பு மாதிரி ஒரு சந்தோஷம் கொடுக்குற டூல் எதுவுமே இல்லை. அதனால் எப்பயுமே பாசிட்டிவான மனிதர்களோடு இருங்க. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது நிறைய நெகட்டிவ் தாட் ப்ராசஸ் நமக்குள்ளே வரும். அவங்க செய்கிற செயல்கள் நம்மளை பாதிக்கும். நம்ம சொல்கிறது அவங்க செய்யலை அப்படின்னா நம்ம கோவம் வரும், நம்ம மேலே நம்ம கோவம் வரும். அது நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டியை, நம்ம கூட இருக்கவங்களை, நம்மளோட செயல்களை, ப்ராக்ரஸை, ஃப்யூச்சரை, லைஃப்பை ஸ்பாயில் பண்ணும். இப்படி பண்ணிட்டானேன்னு சொல்லிட்டு அதை விட்டு விலகி வாங்க. பாசிட்டிவான ஒரு பர்சனை சூஸ் பண்ணுங்க. அது உங்கள் லவ்வராவோ கேர்ள் ஃப்ரெண்டாவோ இருக்குன்னு அவசியம் இல்லை. இந்த இடத்துல தான் நான் சொல்கிறேன், ஒரு சோல்மேட் நமக்கு வேணும். அது குருவாக இருந்தால் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டேன். Subscribe now and press the bell icon. Never miss an update.